வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஐபோன்ல எப்படி சாங்ஸ வந்து ரிங்டோனா செட் பண்றது. ஆண்ட்ராய்டு மொபைல்ல வந்து பாத்தீங்கன்னா, ஈஸியா வந்து ஒரு சாங்ஸ வந்து நம்ம தமிழ் சாங்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா, டவுன்லோட் பண்ணி ஈஸியா வந்து ரிங்டோனா செட் பண்ணலாம். ஆனா வந்து ஐபோன்ல வந்து அப்படி முடியாது. அத எப்படி ஈஸியா வந்து டவுன்லோட் பண்ணி நம்மளோட ரிங்டோனா செட் பண்றது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லித் தரேன். ஆல்ரெடி வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா, நீங்க ரொம்ப ஸ்பீடா சொல்லிக் குடுத்துருக்கீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சோ அவங்களுக்காகவே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை நான் உங்களுக்காக அப்டேட் பண்றேன். அதாவது இந்த வீடியோல நீங்க ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா தெளிவா ஸ்லோவா சொல்லி தரேன். ஸ்லோவா சொல்லி தந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா லைவாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் போன் பண்ணி இந்த போனுக்கு வந்து ரிங்டோன் வருதா வரலையாங்கிறதையும் உங்களுக்கு நான் காமிச்சறேன். மறக்காம ஃபுல்லா வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக்க போட்டுருங்க. லைக் போட்டது மட்டும் பத்தாது. இந்த வீடியோவை உங்க ஐபோன் யூஸ் பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. வாங்க நம்ம அதை எப்படி செட் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஐஃபோனில் வந்து ரிங்டோன் செட் பண்ண போகிறோம். அதுக்கு உங்கள் மொபைல் எடுத்துங்க. மொபைல் எடுத்துக்கிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஐஃபோன் செட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணணும். அது என்ன அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, ஆப் ஸ்டோரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆப் ஸ்டோர் ஓப்பன் பண்ணீங்க. ஓப்பன் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, மேலே சர்ச் பார் இருக்கும். அதில் போயிட்டு கேரேஜ் பேண்ட் GARAGEBAND இப்படி டைப் பண்ணிங்கன்னா இங்கே வரும் பாருங்க. இதுதான் கேரேஜ் பேண்டு. கேரேஜ் பேண்ட் டைப் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து அந்த அப்ளிகேஷன் காமிக்கும், நேம் காமிக்கும். இந்த இருக்கு பாருங்க, இதுதான் ஒரு கிட்டார் போட்டிருக்கோம். ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் கேட்கும். இங்கே டவுன்லோட் பண்ணிடுங்க. டவுன்லோட் கேட்கும். இப்போ வந்து நம்ம டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்குது. ஸோ இப்போ ஓப்பன் கொடுப்போம். ஓப்பன் கொடுத்ததும் இந்த மாதிரி வந்துடும். அப்போ வந்து ஃபோன் வந்து மாதிரி ரொட்டேட்டில் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் கண்டினியூ கொடுத்துட்டு அலோவ் கொடுத்துருங்க. அலோவ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வரும் நிறையா. பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இந்த மாதிரி ட்ரம்ஸ் வரும், அப்புறம் வந்து ரேடியோ இருக்கும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மைக் இருக்கும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டார் இருக்கும், நிறைய இது மாதிரி ஆப்ஷன் இருக்கும். இப்போ வந்து நம்ம இதில் தான் வந்து ரிங்டோனை செட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு என்ன சாங்ஸ் வேணுமோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து சாங்ஸ் வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம். போயிட்டு சஃபாரிக்கு போயிங்க. உங்களுக்கு என்ன சாங் வேணுமோ அந்த சாங் டவுன்லோட் பண்ணுங்க. இப்போ வந்து நம்ம அமரன் சாங் டவுன்லோட் பண்ணுமா? அமரன் தமிழ் சாங் டவுன்லோட் அப்படின்னு போட்டிங்கன்னா இங்கே வந்துடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அமரன் தமிழ் சாங் MP3 டவுன்லோடு எல்லாமே வருது. இதில் வந்து இப்போ MP3 சாங் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாங்ஸ் எல்லாமே வந்துடுது. உங்களுக்கு என்ன சாங்ஸ் வேணுமோ அந்த சாங்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. நான் இப்போ வந்து ஒரு ஷாம்பிளுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி தான் வரும். நீங்கள் வந்து சாங்ஸ் டவுன்லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடிக்கடி பேஜ் ஓப்பன் ஆகும். அதை வந்து நீங்கள் கட் பண்ணி விட்ருங்க. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ வந்து அமராவில் வந்து பார்த்தீங்கன்னா மின்னலை சாங் வருது. இது மாதிரி அடிக்கடி கேட்கும். ஏன்னா வந்து நம்ம சாங்ஸ் டெவலப் பண்ணும்போது வேறு வெப்சைட்டில் போடும்போது கண்டிப்பாக இது மாதிரி வரும். நீங்கள் வந்து அதை தள்ளி விட்ருங்க. அதாவது இந்தில் கொடுத்துட்டிங்கன்னா கட் ஆகிடும். இப்போ வந்து இங்கே மின்னலை சாங் இருக்குது. ஸோ அதை டவுன்லோட் பண்ண போகிறோம். திருப்பி இதே மாதிரி தான் கேட்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி விட்ருங்க. இல்லை உங்களுக்கு இதை விட ஈஸியாக வந்து சாங்ஸ் டெவலப் பண்ண தெரிஞ்சு அப்படின்னா மறக்காமல் நீங்கள் சாங்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இந்த இதில் போகிறதுனால வந்து எனக்கு வந்து அடிக்கடி வந்து இந்த மாதிரி வருது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டவுன்லோடு கேட்குது. இந்த மாதிரி 2 மரம் வந்தது பார்த்தீங்கன்னா டவுன்லோடு வந்துருச்சு. இங்கே டவுன்லோட் கொடுப்போம். டவுன்லோட் ஆகிற சாங் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி பார்ப்போமா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் காமிக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த பாட்டு டவுன்லோட் ஆயிடுச்சு. கிளிக் பண்ணி பார்ப்போம். ஓகே, இந்த பாட்டு இப்போ டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ டன் கொடுத்துருவோம். டன் கொடுத்துட்டு இப்போ வந்து நம்ம வெளியாகிடும். சாங்ஸை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போயிடும். அப்ளிகேஷன் போனதுக்கப்புறம் நிறைய விதமான ஆப்ஸ் எல்லாம் வரும். உங்களுக்கு சொல்லியிருக்க முன்னாடியே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க ஆடியோ ரெக்கார்டர்னு இருக்கா? இதுக்கப்புறம் கொஞ்சம் கவனிங்க. ஆடியோ ரெக்கார்டர்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஒரு இது ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து டவுன்லோட் பண்ண வைக்கிற சாங்கை வந்து நம்ம இதுக்கு கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒரு பட்டன் இருக்கும். இந்த கார்னரில் அதை கவனிச்சிங்கன்னா சாங் செக்ஷன் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சாங் செக்ஷன் 8 பாரு. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதை மாற்றிக்கலாம் எத்தனை பார் வேணாலும். ஆனால் வந்து நம்ம அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக வச்சுப்போம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வச்சுட்டு விட்டுருவோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு செங்கக்கல் மாதிரி ஒரு அடிக்கி இருக்கும். நல்லா கவனிங்க. இந்த இருக்கு பாருங்கள், செங்கக்கல் மாதிரி இருக்கா? ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி வந்துடும்.
இப்போ வந்து இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கம்பி சுருள் மாதிரி ஒன்று காமிக்கலாம். நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். இங்கே ஒரு கம்பி சுருள் மாதிரி இருக்கா, அதை அப்படி கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் உங்கள் ஃபோனில் உள்ள சாங்ஸ் எல்லாமே இங்கே காமிக்கும். அதாவது ஃபோனில் வந்து மேனுவலாக இருக்கும்ல, ஒரு சில சவுண்ட்ஸ் எல்லாம் வரும், அதெல்லாம் இருக்கும். நம்ம வந்து அதை ரிங்டோனாக செட் பண்ண போகிறதில்ல. நம்ம வந்து டவுன்லோட் பண்ண சாங்ஸை தான் அந்த ரிங்டோனாக செட் பண்ண போகிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபைல்னு இருக்குது பாருங்கள் பக்கத்தில், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து அந்த சாங்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ நம்ம வந்து டவுன்லோட் பண்ண சாங்ஸை வந்து நம்ம இங்கே கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணணும், கீழே இருக்குது பாருங்கள் ப்ரௌஸ் அந்த சாங் ஃபைல்ஸ் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நிறைய சாங்ஸ் வந்து நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம டவுன்லோட் பண்ணது ஹே மின்னலே அப்படிங்கிற ஒரு சாங்ஸ் தான். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இங்கே வந்துடும். நல்லா வெயிட் பண்ணுங்கள். இந்த வந்துடுச்சு பாருங்கள். இந்த சாங்ஸை வந்து இப்படி இதை கிளிக் பண்ணி இப்படி இங்கே இழுத்துட்டு வரணும். இப்போ இழுத்துட்டு வந்து விட்டுட்டிங்க அப்படின்னா இந்த பாட்டு வந்து இங்கே ஓடிக்கிட்டு இருக்கும். இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்படி ஓடும். ஆனால் அந்த நிறைய பேருக்கு என்ன டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சாங் ஓடிக்கிட்டு இருக்கும்போது டக் டக்னு ஒரு சவுண்ட் வரும். அந்த சாங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாங்ஸ் ப்ளே ஆகிட்டு இருக்கு, டைமிங் தான் அது, வேற ஒன்றும் கிடையாது. ஸோ அதை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டியதில்லை. நம்மளுக்கு ரிங்டோன் வரும்போது அந்த சாங்ஸ் டக்கு டக்குன்னு வருமானு கவலைப்பட வேண்டியதில்லை. இப்போ வந்து இந்த சாங்ஸை இப்படி கிளிக் பண்ணுங்கள். இப்படி கிளிக் பண்ணது உங்களுக்கு எந்த லைன்லேருந்து எந்த லைனில் வரையும் வேணும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கிளிக் பண்ணி இப்படி இழுத்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு இந்த லைன் வரையும் தான் முடியுது அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்படி லாஸ்ட்டில் போயிடுங்க. இப்படி தள்ளுனீங்கன்னா எல்லாமே லாஸ்ட்டில் வரும். பார்த்தீங்கன்னா இப்படி லாஸ்ட்டில் வருது பாருங்கள். இப்படி தள்ளுனீங்கன்னா இப்படி லாஸ்ட்டில் வரும். இந்த சாங்ஸோட லாஸ்ட்டுக்கு வந்துடும். வந்துட்டு திருப்பி இங்கே இழுக்கணும். உங்களுக்கு எந்த சாங்ஸ் எந்த லைன்லேருந்து எந்த லைன் வரையும் வேணுமோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிவிட்டு இப்படி இழுத்துக்கலாம். இப்படி இழுத்துட்டு திருப்பி கொண்டாந்து விட்டுறலாம். இப்படி இழுத்து பாருங்கள். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக எந்த லைன்லேருந்து எந்த லைன் வருமோ பிடிக்குமோ அதை போட்டுட்டு இப்படி ப்ளே பண்ணி பார்த்தீங்க ஒரு தடவை. நான் ரொம்ப நேரம் ப்ளே பண்ணேன்னா காப்பிரைட் போட்டுருவாங்க. இந்த மாதிரி சாங்ஸ் வந்துடும். எடிட் பண்ணதுக்கு அப்புறம் இங்கே இருக்குது பாருங்கள், இந்த லாஸ்ட்டில் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மை சாங்ஸ் அப்படின்னு காமிக்கும் உங்களுக்கு. இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாங்ஸ் வந்து இப்போ ரிங்டோனாக செட் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ இங்கே வந்துருக்கு மை சாங்ஸ் அப்படின்னு இருக்கும். இதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு ஒரு நேம் வச்சுக்கலாம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மை சாங்ஸ்லாம் காமிக்கும். அதை வந்து நம்ம ஒரு நேம் வச்சுக்கலாம். இங்கே நேம் காமிக்கிட்டு பாருங்க. நேமில் பார்த்தீங்கன்னா மின்னலே. மின்னலைன்னு கொடுத்துட்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு. சரி மின்னல்னு போட்டுவோம். மின்னல் கொடுத்தோன்னா இங்கே மின்னல் வந்துடுச்சு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மின்னல் வந்துச்சா, இந்த சாங்கை இப்போ நம்ம ரிங்டோனாக செட் பண்ண போகிறோம். அதுக்கு அந்த சாங்ஸை பிடிச்சி ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஷேர்னு ஒரு ஆப்ஷன் வரும். இங்கே இருக்கா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 ஆப்ஷன், சாங்கு, ரிங்டோனு, ப்ராஜெக்ட் அப்படின்னு காமிக்கும். அதில் வந்து நம்ம ரிங்டோனாக செட் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிங்டோன் செட் பண்ணதுக்கப்புறம் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே கண்டினியூ கேட்கும். ஸோ கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மின்னல் வந்துருச்சா, இங்கே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் அப்படின்னு காமிக்கும். இதை எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்ததும் நம்ம ஃபோனில் வந்து அது ரிங்டோனாக செட் ஆகிட்டுன்னு அர்த்தம். இப்போ செட் ஆகிட்டு இருக்கு. செட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரிங்டோன் எக்ஸ்போர்ட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு. இப்போ வந்து யூஸ் சவுண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஓகேன்னு கிடைக்கும். அதில் வந்து யூஸ் சவுண்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ரிங்டோனு, ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் டோனு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி காமிக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம மொபைலில் ரிங்டோனாக இருக்கிறதுக்கு ஸ்டாண்டர்ட் ரிங்டோனாக இருக்கும். ஸோ ரிங்டோனை வச்சாச்சு. இப்போ வந்து போய்ட்டு செட்டிங்ஸில் போய் பார்ப்போம் அந்த சாங்ஸ் வந்து ரிங்டோனாக செட் ஆயிடுச்சு அப்படின்னு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ செட்டிங் இருக்குது. செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு இங்கே இருக்கு பாருங்கள். சவுண்டை கிளிக் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரிங்டோன் ஒரு ஆப்ஷன் வரும். இதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மின்னல் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி சாங்ஸ் வரும். இப்போ வந்து ரிங்டோனை செட் ஆகிடுச்சு. மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக உங்கள் ஃபோனில் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் வந்து உங்களுக்கு ஓகே ஆகிடுச்சின்னா மறக்காமல் சொல்லிவிடுங்க. நன்றி, வணக்கம்.